என் அன்பு குழந்தையே, இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இப்போது இவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். நீ எவருக்கு நன்றி கூற மறந்தாலும், எவருக்கு நன்றி கூற விடுபட்டாலும் இவர்களுக்கு கட்டாயம் நீ நன்றி கூற வேண்டும். உனக்கு எல்லாமும் தந்து இதுவரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த இறைவனுக்கு நீ நன்றி கூறாவிட்டாலும் இவர்களுக்கு நீ நன்றி கூற மறவாதே. நன்றி மட்டுமல்ல, அவர்களை மனதார வாழ்த்தவும் செய்ய வேண்டும். யார் இந்த இவர்கள்? யாருக்கு நான் நன்றி கூற வேண்டும் என்று, யாரை நான் வாழ்த்த வேண்டும் என்று நீ கேட்டால், யாரையெல்லாம் நீ எதிரியாக, துரோகியாக, ஏமாற்றுக்காரர்களாக, நம்பிக்கை துரோகிகளாக, உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்ப்பாக நீ நினைக்கிறாயோ அவர்கள் எல்லோருக்கும் தான் நீ நன்றி கூற வேண்டும். அவர்களைத்தான் நீ வாழ்த்தவும் வேண்டும். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட எதிர்மறை தன்மைகளை எல்லாம் கடந்து மனக்கண் முன்னே நிறுத்தி ஆத்மார்த்தமாக மனதார நன்றி சொல்லி வாழ்த்து. என்ன பெருமாளே, இது என் வாழ்க்கையில் நடந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் முன்னோடி காரணங்கள் இவர்கள் தானே. இவர்களுக்கு நான் ஏன் நன்றி கூற வேண்டும்? இவர்களை எதற்காக நான் வாழ்த்த வேண்டும் என்றுதானே கேட்கிறாய்? இதை நீ முழுமையாக கேள், எல்லாம் புரியும். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைக்கும் இவர்கள் தான் காரணம். ஆனால் இவர்கள் செய்த எதிர்மறை காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நேர்மறையாக பிரதிபலித்துள்ளது. அதைத்தான் இன்று உனக்கு நான் விளக்கமாக கூறுகின்றேன். பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள். பிறகு நீயே எனக்கு நன்றி சொல்லி மகிழ்வாய். தங்கமே, நான் மேற்சொன்ன இவர்கள் தான் உன் வாழ்க்கையில் வேறு எவரும் கற்றுக் கொடுக்க முடியாததை நீ சிறப்பாக புரிந்து கொள்ளும்படியும் நீ செயல்புரியும்படியும் அழகாக சொல்லிக் கொடுத்தவர்கள். அவர்கள்தான். இவ்வளவுதான் நீ என்று உன்னை நீ நினைத்து முடங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் உன்னை அதை கடந்து அறிவும் திறமையும் உனக்குள்ளே இருக்கின்றது என்று உனக்கே காட்டி எதையும் செய்ய யோசித்துக் கொண்டிருந்த உன்னை துணிவாக, துரிதமாக செய்ய வைத்தவர்கள் இவர்கள்தான். நீ இப்படித்தான் என்று எதையும் கணித்து உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் உன்னிடம் உனக்கே தெரியாத ஒன்றை, உண்மையை வெளிப்படுத்தியவர்கள் இவர்கள். எதை செய்யலாம் என்று கற்றுக் கொடுத்ததை விட எதை எப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தவர்கள் தான் அவர்கள். உன்னுள் இத்தனை நம்பிக்கையும் தைரியமும் போராட்ட குணங்கள் உள்ளது என்பதை உனக்கே புரிய வைத்தவர்கள் அவர்கள். சிறு பிள்ளையாக எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருந்த உன்னை இன்று எத்தனை தெளிவாக மாற்றி இருக்கிறார்கள். யார், எப்படி, எந்த குணம் என்று நீயே கண்டறியும் அறிவை உனக்குள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மறைமுகமாக உன் வாழ்வில் இன்றைய வளர்ச்சிக்கும் இப்போது உன்னிடம் இருக்கும் தெளிவிற்கும் காரணமானவர்கள் அவர்கள் தானே. அவர்கள் உனக்கு செய்த சேவை மகத்தானது மகளே. அதனால் விளைந்த தனித்துவத்தால் தான் நீ மற்றவர்கள் போல் அல்லாமல் துணிச்சலாக இருக்கின்றாய். எதையும் எதிர்கொள்ளும் சாமர்த்தியத்தை பெற்றிருக்கின்றாய். ஆனால் அவர்களை விட இவர்கள்தான் உன்னிடம் இருந்தும் நீ பயன்படுத்தாமல் இருந்ததை அவர்களின் சொல்லாலும் செயலாலும் வெளிப்பட வைத்தார்கள். அதாவது உன்னை உனக்கு மீட்டெடுத்து கொடுக்க இறைவனால் அருளப்பட்ட அற்புதமானவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமானவர்களைத்தான் எதிரிகளாக, நம்பிக்கை துரோகிகளாக, ஏமாற்றுக்காரர்களாக நினைத்துக் கொண்டு உன்னை நீயே வருத்திக் கொண்டிருக்கின்றாய். சற்று யோசித்துப் பார். அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்வதை விட உன்னை தானே கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும் அவர்களை மீட்டெடுக்கும் நேரத்தை விட்டுவிட்டு சதா சர்வ காலமும் உன்னை நினைத்துக் கொண்டு உன்னுள் இருக்கும் உன்னை தத்தெடுத்துக் கொடுக்க தியாகம் புரிந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்நாட்களையே அவர்களுக்காக பயன்படுத்தாமல் உனக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உன்னை என்ன செய்வது, உனக்கு எப்படியெல்லாம் தீங்கிழைப்பது என்ற யோசனையிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நினைப்பதை விட உன்னை பற்றிதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல், அவர்கள் அற்புதமானவர்கள் தானே. அவர்களுக்கு நீ நன்றி கூற வேண்டுமல்லவா? ஆம் கண்மணி, இவர்களையெல்லாம் நினைத்துதானே இத்தனை நாட்கள் உன்னுடைய உறக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய்.
உன்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் மேல் இருக்கும் பழி உணர்ச்சியும் கோபமும் இயலாமையும் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அவர்கள் மேல் இருக்கும் கோப உணர்ச்சியை அனைத்தையும் நன்மை உணர்ச்சியாக மாற்றி நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சிக்கல்கள் தீர்ந்தது, உன் தடைகள் விலகியது. இனி நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை. தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் இதோ இப்பொழுதே நடக்கும். இழுப்பறியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ காத்திருந்த அந்த மகிழ்வான தருணங்களை நீ சந்திக்க போகின்றாய். இந்த வார்த்தை பலிக்குமா? கழுத்து வரை இருக்கும் பிரச்சனைகள் சட்டென்று எப்படி நீங்கும், நினைத்த காரியங்கள் எப்படி முடியும் என்றெல்லாம் அதிகமாக யோசிக்காதே. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யூகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவையெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும். உன்னுடைய எண்ணங்களும் மனநிலையும் தராசு போல ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி உனக்கு வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சத்திய வாக்கு வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தும் நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய்? உன்னில்தான் நான் இருக்கின்றேனே. உன்னால் என்னை விட்டு ஒரு நொடி கூட அசைய கூட முடியாது. நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எவ்வித பிரிவும் இல்லை. இந்த வார்த்தைக்கு கூட இங்கே இடமில்லை. என்றும் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரம் இருப்பது சகஜம்தான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்துக் கொண்டு என்ன வரம் கேட்பது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி மரத்து போன நிலையில் இருக்கவா உன்னை உன்னிடமே விட்டு உறுதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் இருக்கும் நேர்மையையும் உண்மையையும் பண்பு மாறாத குணத்தையும் கண்டுதானே உன்னை நான் என் வசம் இழுத்துக் கொண்டேன். உன்னை என் பிள்ளையாக வரித்துக் கொண்டுள்ளேன். பிறகு எதற்காக எப்பொழுதும் இழப்புகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? நீ எப்பொழுது எதை செய்தாலும் இதனால் இழப்பு ஏற்பட்டு விடுமோ, இதில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். முதலில் உன் மனம் எதிர்மறையாகவே அனைத்தையும் சிந்திக்கின்றது. நீ வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உன் ஆழ்மனதில் ஒரு எதிர்மறையான நம்பிக்கைதான் நிலவுகின்றது. அது எதிர்மறையான எண்ணம் என்று கூறுவதை விட வாழ்க்கையின் மீதான ஒரு பயம் என்று கூறலாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக எவ்வித வெற்றியையும் நீ பெற்றதில்லை. நீ கண்டதெல்லாம் இழப்புகளும் தோல்விகளும். அதன் தாக்கத்தினாலேதான் எது செய்தாலும் உனக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஆனால் இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையில்லை. ஏனென்றால் தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன்னுடனே இருக்க நீ தோல்வியடைய போவதில்லை. இனி நீ எதையும் இழக்கப் போவதும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு இரு.